ஆர்.என். ரவி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிதம்பரத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம். செந்தில்குமார், விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. அதாவது தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று சிதம்பரத்திற்கு வருகிறார். அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிதம்பரத்தில் சுவாமி சகஜானந்தா என்பவர் பல்வேறு கல்வி பணிகளை செய்திருக்கிறார். அவரது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் தான் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்க இருக்கிறார். 11 மணிக்கு அந்த விழா துவங்க இருக்கிறது. இதற்காக ஆளுநர் ரவி சிதம்பரத்திற்கு வரக்கூடாது, திரும்பி போக வேண்டும். ஆளுநர் ரவிக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். அதாவது சிதம்பரம் நகருக்கு வருகை தரும் அந்த ஆளுநர் ரவிக்கு இங்கே விழாவில் பங்கேற்க கூடாது. ஆளுநர், அதாவது சுவாமி சகஜானந்தாவினுடைய புகழை அபகரிக்க நினைக்கும் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவிப்பதாக இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது. அதை கண்டித்துதான் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் சார்பில் சிதம்பரம் மேல வீதியில் சுமார் 100 பேர் ஒன்று திரண்டனர். அவர்கள் கையில் கருப்பு கொடியுடன் ஆளுநரே திரும்பிப்போ என்ற கோஷத்தை முன்னிறுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை கைது செய்தனர். ஆளுநர் வருகைக்கு எதிராக அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். 11 மணிக்கு தான் அந்த விழா துவங்க இருக்கிற நிலையில் அதற்கு முன்பாகவே இந்த இந்தியா கூட்டணி கட்சியின் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி தற்போது கைதாகி இருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களால் மேலும் வேறு எதுவும் பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் சிதம்பரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் தான் சற்று நேரத்தில் ஆளுநர் விழா துவங்க இருக்கிறது. அந்த விழா முடிவடைந்து அவர்கள் செல்லும் வரை இவர்கள் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.